நிச்சயமாகவே உன் எதிர்காலம் மாறும். For sure your future will change. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளைகளே, எதிர்காலம் எப்போ மாறும்னா உங்க விசுவாசம் மாறும் போது உங்கள் எதிர்காலம் மாறும். ஆனா உங்க விசுவாசம் மாறணும்னா முதல்ல உங்க சிந்தையும் சிந்தைக்கான கற்பனையும் மாற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா உங்க கற்பனையில் தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா யோசிக்கிறதுலாம் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இப்படி நடந்துருப்போம், ஐயோ இப்படி நடந்துருப்போம், ஐயோ இப்படி நடந்துருன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல ட்ரெய்லர் ஓட்டி இப்படி நடக்காத ஒரு விஷயத்தை கூட நம்ம யோசித்து கற்பனை பண்ணி நடக்க வச்சிடறோம். யோபு அதை தான் சொல்றான், அப்பா நான் எது பயந்தனோ அதே எனக்கு நடந்தது, நான் அஞ்சியது எனக்கு நேரிட்டது, நான் பயந்த மாதிரி எனக்கு நடந்தது. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அதனால உங்கள் எதிர்காலம் மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும், தற்போதைய சூழ்நிலை மாறணும், உங்க விசுவாசம் மாறணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க வைத்திருக்கிற கற்பனை மாறணும். ஏன்னா if your imagination can change, definitely your future can change. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளைகளே, இது ஏதோ நான் சொல்ற விஷயம் இல்லை, வேதத்தில் இதை சொல்லப்படுகிற காரணம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கற்பனை செஞ்சு நம்மளுக்கு என்ன அது நடக்காத ஒரு விஷயத்த நம்ம கற்பனையிலே நடக்க வச்சு வாழ்ந்து அது நிஜமாயிட்டு வாழ்க்கையில. யோபு அதான் சொல்றான், நான் இதெல்லாம் பயந்தேன் நடக்கக்கூடாதுன்னு பயந்தனோ. ஏன்னா யோபு ரொம்ப பணக்காரனா ஆசீர்வாதமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாரு. அவர் பயந்தது என்னன்னா ஒருவேளை நம்ம இருக்கிற நிலைமை நாளைக்கு மாறிடுமோ, ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் இழந்துருமோன்னு அந்த பயந்த காரியம் நேரிட்டது அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கற்பனை விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கற்பனை விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம். பக்கத்தை கொஞ்சம் பார்த்து தான் சொல்லுங்களேன், கற்பனை ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க மைண்ட்ல நீங்க ரொம்ப உங்களெல்லாம் ஒரு பயங்கரமான இமேஜின் பண்ற ஆளுங்க நீங்கெல்லாம், சரியா? சில வசனங்களை வாசிப்போம். ஏன் 2 கொரிந்தியர் 4:18 வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். வாசிங்க. அதனால நம்ம கண்களை எது மேல வைக்கிறோம்? காணப்படாதவைகளை நம்ம என்ன பண்றோம்? கண்களால நம்ம காண ஆரம்பிக்கிறோம். எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கு, அதாவது காணப்படாதவைகள். சரி, ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஓகே, யோவான் 20:29 வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை நான் பார்க்கல, ஆனா அந்த விஷயத்தை நான் நம்புறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த விஷயத்தை நான் கற்பனை பண்ணுகிறேன். பாருங்க, விசுவாசத்துக்கு கற்பனை தேவை, கற்பனைக்கு விசுவாசம் தேவை. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே கற்பனையாளர்கள். ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம், நமக்கு நடக்குமா நடக்காதான் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதனால தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எதை கற்பனை செய்கிறீர்கள். கற்பனைனா எதை இமேஜின் பண்றீங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ நம்மளுக்கு இப்படி நடந்துருமோ, இது வந்துருமோ, இது ஆயிடுமோ, நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுமோ, கட்ட முடியாம போயிடுவோமோ, அசிங்கப்பட்டுருவோமோ, இப்படியான தவறான கற்பனைகள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். இல்ல எப்பா என்ன நடந்தாலும் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வேன், கர்த்தர் என்னை இங்க கொண்டு போய் நிக்க வைப்பாரு, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன், என் எதிர்காலம் இப்படி இருக்கும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கோன்னு நீங்க நல்ல விஷயங்களை காணப்படாதவைகளை கர்த்தர் எனக்கு செய்வார்னு நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தர் அந்த விசுவாசத்தை காணப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு அதனால நம்மலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இமேஜினேஷன் பண்ணுவோம். நம்மலாம் அந்த எதை இமேஜின் பண்றீங்க, எதை கற்பனை செய்றீங்க? பக்கத்தை பாட்டு கேளுங்க, எதை கற்பனை செய்றீங்க? இன்னைக்கு உட்கார்ந்துக்கும் போது எதை கற்பனை செய்றீங்க? ஆவாது, நடக்காது. பாருங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கற்பனைனா என்ன? முதல்ல கற்பனையை குறித்து நம்ம பார்த்தோம். இமேஜினேஷன். இந்த ஐடியா வாங்க தெரியுமா? ஃபார்மிங் ஐடியாஸ் இஸ் இமேஜினேஷன். எப்படி நம்ம மைண்ட்ல சில ஐடியாக்கள் பிளான்க போடுறோம் பாருங்க எதிர்காலத்தை குறித்து, அதுதான் இமேஜினேஷன். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் என்ன பேசுறாங்கன்னா, தே கால் இட் விஷன் காஸ்டிங். என்ன சொல்றாங்க? விஷன் காஸ்டிங்னா தரிசனத்தை. இப்போ சபையில கூட பாத்தீங்கன்னா சபையின் தரிசனம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ என்கிட்ட பாஸ்டர் உங்க சபையின் தரிசனம் என்ன, உங்க ஊழியத்தின் தரிசனம் என்ன, உங்க அழைப்பின் தரிசனம் என்ன, தரிசனம் என்னன்னு கேட்கறான் பாருங்க. கம்பெனிலேயே இன்னைக்கு அதை அப்படியே வந்துட்டாங்க. இன்னும் சொல்லணுங்க, நம்ம பைபிள்ல என்ன பேசுறோமோ, சர்மன்ல என்ன பேசுறோமோ அதெல்லாம் இன்னைக்கு கம்பெனிங்களை யூஸ் பண்றாங்க.
ஒரு கம்பெனில போன வாரம் என்கிட்ட பேசும்போது, வாட் இஸ் த காஸ்பல் மெசேஜ் ஆஃப் யுவர் கம்பெனி அப்படின்னாரு என்கிட்ட. டேய், காஸ்பல்னா நம்மளுக்கு தெரிஞ்சு இதுதானடா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்து சிலுவையில் உயிர்த்து எழுந்து 3ஆம் நாள். அது கிடையாது. வாட் இஸ் த காஸ்பல் யூ ஹேவ் ஃபார் யுவர் அப்படின்னா அந்த கம்பெனியோட விஷன் என்ன, மோட்டோ என்னன்னு கேட்கறான். காஸ்பல் போயிடுச்சு. ஹவு டு யூ டூ ப்ராடக்ட் இவாஞ்சலிசம்ன்றானுங்க. அப்படின்னா எப்படி உன் ப்ராடக்ட்டை எப்படி நீ விப் பண்றான், அதுக்கு வார்த்தை இவாஞ்சலிசம். சோ இன்னைக்கு நீ கம்பெனில யூஸ் பண்ற காரியங்களுமே இங்க விஷன் காஸ்டிங் தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் என்ன பண்றாங்க, விழுந்து விடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அழிந்து போகிறாங்க. அப்போ இன்னைக்கு சரியான தரிசனம் நமக்கு இருக்கா? தரிசனம் புரியலன்னா சரியான இமேஜினேஷன் நமக்கு இருக்கா? அதெல்லாம் எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? விசுவாசம் என்கிறது என்னது? வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதாவது காணப்படாதவை நிச்சயம். அதை நான் எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறேன்? இப்ப சிலர்லாம் பிள்ளைங்க வளரும் போதே இது வளர்ந்து எப்படி வந்து நிக்குமோ, இது இங்க இருக்குமோ அங்க இருக்குமோ, இமேஜினேஷன். ஆனா அதே நேரத்தில் இல்லையா, என் பிள்ளை இப்படிதான் இருக்கும், என் பிள்ளைய கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிப்பார், என் பேக்ரவுண்ட் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தர் மாறுதலான காரியங்களை பிள்ளை வாழ்க்கையில செய்வார். விசுவாசத்தோட இமேஜினேஷன் ரொம்ப முக்கியமான விஷயங்க. கற்பனை முக்கியம், ஆனா அந்த கற்பனை வேதத்துக்கு ஒத்து போக வேணும். இப்ப நீங்க எல்லாம் காத்தாடி பார்த்திருக்கீங்களா? காத்தாடி பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் பார்த்திருக்கேன்னு சொல்லுங்க. பார்த்தா எல்லாம் சுவிட்சர்லாண்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கீங்க. காத்தாடி we have not seen காத்தாடிஸ், we have not seen crows. ஏன்னா அப்ராட்ல காக்காலாம் பார்க்க கூடாது. ஆஸ்திரேலியால நான் காக்கா பார்த்தே கிடையாது. சரியா? அந்த மாதிரி காத்தாடினா வந்துரு. இப்போ கற்பனை என்பது நம்ம ஒரு காத்தாடினா அந்த காத்தாடியை பிடித்து கொண்டிருக்கிற நூல் இருக்கு பாருங்க, அது வேத வார்த்தையா இருக்கணும். என் கற்பனையும் என் சிந்தையும் எல்லாம் வேத வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கணும். நான் பாட்டுன்னு வந்து திடீர்னு கர்த்தர் என்ன உயர்த்துவாரு, ஆனா நான் சம்மந்தமே இல்லை, நான் ஒரு ரஜினிகாந்த் ஆயிடுவேன் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன நிச்சயமாக உயர்த்துவார். அவர் உயர்த்துவதற்கு இருக்கு என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கும்படியாக, பலருக்கு கர்த்தர் என்னை கொடுக்கும்படியாக வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதத்துக்கு ஒத்த கற்பனைகள் தரிசனங்கள் இருக்க வேணும். அப்படி இருந்தா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆங்கிலத்தில் ஹாலுசினேஷன் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாரு, அந்த மாதிரி நிறைய பேர் இஷ்டத்தை யோசிக்கிறது, சம்பந்தமே இல்லாத யோசிக்குது, வேதத்துக்கு ஒத்தே போவதெல்லாம் யோசிக்கிறது. யோசித்து கடைசியா என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க சொல்லட்டுமா? என்ன சொல்றாங்கன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்களேன், சொல்லட்டுமான்னு. இல்லாதெல்லாம் யோசித்து கட்சியா ஆவியானவர் எனக்கு சொன்னாருன்னு. எப்படி? ஆவியானவர் எனக்கு அந்த ரங்கத்தில் இருக்கிற காரியங்களை இந்த அம்மா ஒரு கற்பனை பண்ணி, அந்த அங்கிள் ஒரு கற்பனை பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, கடைசியா ஆவியானவர் சொல்லிட்டா நம்மள என்ன பண்ண முடியாது? பேச்சே கிடையாது, அவுட். நம்ம ஆவியானவர் சொல்லிட்டாருன்றோம். ஆனா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி உனக்கு தீர்க்கதை சொன்னாலும், யார் எதை சொன்னாலும் வேதத்தோடு இந்த கற்பனை ஒத்து போகிறதா? தேவ பிள்ளை, நீ கர்த்தர் விசுவாசிக்கிறது தெரியுமா? உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை கர்த்தர் கற்பனை பண்ண சொல்றாரு, யோசிக்க சொல்றாரு. வேதத்தோடு விசுவாசத்தோடு நீ யோசிச்சுனா உன் சூழ்நிலை இப்போ எப்படி இருந்தாலும் உன் கற்பனைகளும் உன் சிந்தைகளும் உன் எதிர்காலத்தை மாற்ற வல்லமையானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால ரொம்ப முக்கியமான விஷயங்க. சில நேரத்துல ஐயோ இப்படி ஆயிடுமோனா, ஆமாங்க நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா நீ அதை தான் நினைச்சுனே இருக்கிற, நீ ஆயிடும்னு எதிர்பார்க்கிற, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு எதிர்பார்க்கிற. ஆனா இல்லைங்க, எனக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க, இடுப்பொலி வருது. அடுத்தது நம்ம யோசிக்கிறது, நம்மளால எந்திரிக்க முடியாதோ, ஃபைனலா சர்ஜரி தானோ அப்படின்னு போய் நேர்ந்து அந்த கற்பனை என்ன பண்ணோம்? ஆமா, கட்சியா சர்ஜரி தான். நான் எவ்வளவு முட்டிகால் போட்டு உனக்கு ஜோம் பண்ணாலும் உனக்கு சர்ஜரியே மாத்தவே முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட, உன் கற்பனையில நீ ஐசியூல ஆபரேஷன் தியேட்டர்ல உன்னை பார்த்துட்ட. நீ பார்த்த காட்சியை என்னால மாத்தவே முடியாது. அப்ப இன்னைக்கு உன் வாழ்க்கையின் எதிர்காலம், உனக்கும் வேலையும் பிசினஸும் அழைப்பும் சபையும் மாற வேண்டால் நீ பார்க்கிற காட்சி மாற வேண்டும். நீ கடனே பார்த்துனே இருந்தீங்கன்னா கடனா தான் இருக்கும். தேவ பிள்ளைகளே, இது ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம கற்பனைகள் மாறினா கர்த்தர் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ நம்ம அதை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை ஐயோ பிரச்சனை ஆபத்து வியாதின்னு பார்க்கிறீங்க. ஆனா அதே விசுவாசத்துல நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த வியாதியை நமக்கு செய்யப்படுகிற அற்புதமாக பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் வேலை இழப்ப நீ ஆரம்பிக்க போற ஒரு புதிய பிசினஸ் ஆக பார்க்கிறார்.
அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன் பிள்ளை விழுந்ததை எப்படி பார்க்கிறாருன்னா, அந்த பிள்ளை எழும்பி பல ஆயிரக்கணக்கான வாலிபர்களை எழுப்பும்படியாக கர்த்தர் அந்த காட்சியை பார்க்கிறார். அல்லேலூயா. சோ அதனாலதான் உன் கற்பனை, உன் விஷுவலைசேஷன் மாறுச்சுன்னா அது என்ன பண்ணுவ, கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு அப்படியே பார்க்க ஆரம்பிப்ப. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு சில கதைகளை பார்ப்போம். வேதத்துல ஏன் இந்த கற்பனை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த படம் ரொம்ப முக்கியம்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு திருப்பி இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன் கற்பனை உன் அறிவை விட மிக முக்கியமா. எங்க ஞானம் வேற, அறிவு வேற. சரியா? அறிவு என்பது நம் அனுபவத்தில் நாம் பெற்றுக்கொள்வது. புரியுதா? இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை எப்பா நீ ரேஸை வின் பண்ணணும் அவனா சொல்லுவான். ரேஸை வின் பண்ண நல்லா ஃபிட்னஸா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும். அது அறிவு. அறிவு என்பது நாம் படிப்பதன் மூலமாவோ, நம்ம பழக்கத்தின் மூலமாவோ, இல்லை இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமா பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் அறிவு. ஆனா கற்பனைன்றது இந்த அறிவுக்கும் கற்பனைக்கும் சம்பந்தம் இல்லை. நடக்காத ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அது கற்பனை. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் நான் சொல்றாரு, உனக்கு உலகத்தின் அறிவு முக்கியம். ஏன்னா இந்த அறிவுல தான் இந்த உடனே என்ன பண்றோம். நேற்று ஜிம்ல ஒரு பையன்கிட்ட பேசினும் போது அவன் சொல்றான் பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட, எனக்கு யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகுது. அவன் உடனே உனக்கு என்ன லெவல் இருக்குது, இவரு எனக்கு இந்த லெவல் இருக்குது. இந்த லெவல் என்ன, அந்த லெவல் நான் உடனே கூகுள்ல போய் பார்த்துரு. அந்த கூகுள்ல எவன் எழுதிக்கிறவன் டாக்டரா, இல்ல அவன் இந்த டாக்டரா, அந்த டாக்டரா, ஹோமியோபதி டாக்டரா, அலோபதி டாக்டரா, எந்த டாக்டர்னு தெரியாது. ஆனா அவன் இப்படி இருந்தா அவ்வளவுதான்ப்பா. உடனே நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்பனை பண்ணி இப்படிதான் அப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனா தேவ பிள்ளைகளை கர்த்தர் நான் சொல்றாரு, உன் அறிவை கொண்டு நான் உன் வாழ்க்கையில என்ன செய்வேன்றது தடை செய்யவே தடையாத. ஏன்னா உன் அறிவு, உன் அனுபவம் இவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் உனக்கு செய்யக்கூடியது நீ நினைப்பதை விட, நீ அனுபவிச்சதை விட, உன் அறிவை விட அதிகமாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. So it's very important that your thoughts about faith is not just based on your experience. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இது நடக்குமா நடக்காதுன்னு முடிவு எடுத்துமா செய்றீங்க based on your experience. இந்த மாதிரிலாம் அற்புதம் நடந்திருக்குது, இந்த மாதிரிலாம் வியாதி வந்தா இப்படிதான் குணமாகும், இந்த மாதிரி காரியங்கள் நடந்தா இதுதான் முடிவு. இது நம்ம அனுபவத்தினால வருது. ஆனா விசுவாசம்ன்றது, ஐயா இதெல்லாம் உலகத்தின் பிரகாரம், உலக அறிவின் பிரகாரம் இது நடக்கலாம். ஆனால் என் சிந்தையோ, என் விசுவாசமோ, கர்த்தர் சொல்லுகிறார், காணப்படாதவைகளை எனக்கு செய்வார், நடக்காததை செய்வார். அதை நான் நினைப்பேன், அதை நான் சிந்திப்பேன், அதன்படியே கர்த்தர் எனக்காக செய்வார். Hallelujah. So it's important about the picture you see. Okay. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பகுதி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜினேஷனை மாத்தினவர் பார்த்தீங்கன்னா யாக்கோபு. ஆதியாகமம் புத்தகம் 30வது அதிகாரம். எத்தனை பேர் நல்லா கவனிச்சு படிச்சிருப்பீங்க தெரியல இந்த கதையை. அப்போ என்ன ஆகுதுன்னா, லாபான் கிட்ட யாக்கோபு 14 வருஷம் வாழ்ந்துடுறாரு கஷ்டப்பட்டு. அது எதுக்குன்னு தெரியும். சரியா? எதுக்காக வாழ்கிறாரு? கஷ்டப்பட்டு அவர் வீடுகளை பெரிதாக்க சரியா வாழுகிறார். சரியா? 1 ஆச்சு, 2 ஆச்சு, 2 குடும்பம் ஆச்சு, வாழ்ந்து 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லாபான் கிட்ட அவர் சொல்லிட்டாருப்பா, நான் எனக்கு என்ன பண்றேன், நான் உனக்காக இவ்வளவு உழைச்சுக்கிறேன், எனக்கு நீ சொத்துக்குத்து எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் பியூரா ஃபுல் கலர்ல இருக்குதோ அந்த ஆடுகள்லாம் நீ வச்சுக்கோ. எப்படி? ஃபுல் ஒயிட்ல இருக்கிற ஆடுங்க, அதாவது புள்ளிலாம் இல்லாத ஆடுகள், புள்ளியோ கரையோ என்ன எந்த ஒரு ஸ்பாட்டோ இல்லாத ஆடுகள் எல்லாம் நீ வச்சுக்கோ. சரியா? ஸ்பாட் இருக்கிற இந்த கரை இருக்கிற ஆடுகள், புள்ளி போட்ட ஆடுகள், இதெல்லாம் நான் என்ன பண்றேன், அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறார். லாபான் என்ன பண்ணுகிறார், எடுத்து வச்சுட்டு ஒரு 3 நாள் தூரம் லாபானுக்கும் யாக்கோபன் ஆடுகளுக்கு எல்லாம் தூரத்தை ஒரு 3 நாள் கிரியேட் பண்ணி அதை அவர் பசங்கிட்ட கொடுத்துறாரு. யாக்கோபு என்ன செய்யணும்னா, லாபானின் ஆடுகளை இப்போ அவர் மேய்க்கணும். ஆனா இந்த யாக்கோபு ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த ஆடுகளை மேய்க்கும் போது இப்ப பாருங்க, எல்லாம் ஃபுல் கலரு. எப்படி? புள்ளி போட்ட ஆடு லாபான் கிட்ட இல்ல. சரியா? கதை புரிஞ்சுதா? புள்ளி போட்ட ஆடுகள் எல்லாம் யார்கிட்ட இருக்குது? இதெல்லாம் இன்னும் கதை புரியல. ஐயா சொத்து பிரிக்கிறாங்க. ஐயா மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சொத்து பிரிக்கிறாங்க. சரியா? இப்போ கரை இருக்குது, புள்ளி போட்டதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தள்ளி விட்டுறாங்க. அது அப்பாங்களோட வேலை. எப்படி? மாப்பிள்ளை கிட்ட தள்ளி விட்டுறாங்க. நீங்க எதை யோசித்தாலும் சரி விஷயம். சரியா? தள்ளி விட்டுறாங்க.
மாமா எதை வச்சுக்கிறாருன்னா ஃபுல் ஹோல்சம், ஃபுல் ஒயிட், ஃபுல் பிளாக், அந்த மாதிரி அதெல்லாம் மாமா வச்சுக்கிறாரு. ஆக்சுவலா மாப்பிள்ள தான் கேட்டு வாங்குறாரு. இதை நல்லா நோட் பண்ண வேண்டியது, அந்த புள்ளி போட்ட ஆடு தான் எனக்கு வேணும்னு மாப்பிள்ள கேட்டு வாங்குறாரு. ஸோ அது மாப்பிள்ளையோட தப்பு. ஸோ பிரிச்சு என்ன ஆயிடுச்சு, 3 நாள் ஆச்சு. 3 நாள் தூரம் டிஸ்டன்ஸ். அந்த நாட்கள்லாம் வந்து டிஸ்டன்ஸ் இப்படி தான் கால்குலேட் பண்ணாங்க, பிரிச்சுட்டாங்க. இப்போ மாமாவோட ஆடுகள் எல்லாம் யார் பாக்குறாரு, மாப்பிள்ள தான் பாத்துக்கிறாரு. இப்போ எப்படி கரையே இல்லாத பியூர் ஒயிட், பியூர் பிளாக் ஆடுகளை பாத்துக்கிறாரு. இப்போ இதுங்க குட்டி போடணும். நம்மால் என்ன செய்யறாருன்னு பாருங்க, வாசிங்க. 30ஆவது அதிகாரம் 37. ஆனா அதுல போட்டுக்கிற வார்த்தைலாம் எனக்கே ஒன்றும் புரியல தமிழ்ல. ஆனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், வாசிங்க. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். பிரித்து 37ல இருந்து வாசிங்க. பிரிச்சுட்டு என்ன பண்றாரு, வாசிங்க. பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். அதாவது என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, மரக்கலையெல்லாம் வெட்டி, மரக்கலையெல்லாம் கீறி, அந்த மரக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீறினா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் ஆகிடும். அதுக்கு தான் சட்டை போட்டு வந்துக்கிறான்னு தெரியல, சரியா? ஃபுல் கலர்ல இருக்காது, ஸ்ட்ரைப்டா இருக்கும். அந்த கரையெல்லாம் கீறி அந்த கலையிலேருந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கோடுலாம் தெரியும். அதெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, தண்ணியில போட்டு வச்சிடறாரு. இப்போ இந்த ஆடுகள்லாம் புள்ளியோ கோடுகளோ இல்லாத ஆடுகள் தண்ணி குடிக்க வருது. தண்ணி குடிக்கிற ஆடுகள் அதெல்லாம் பார்த்துனே தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வாசிங்க. ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியும் உள்ளதும் வரியும் உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அதாவது பாருங்க தேவ பிள்ளைகளே, அதாவது இந்த ஆடுகள் வந்து ஒரு ஆடு இன்னொரு ஆடோட சேருது. இது எல்லாமே பியூர் ஒயிட், பியூர் பிளாக். ஆனா கண்ணில் பார்க்கறதுலாம் எப்படி கீரல் போட்டதும் கோடு போட்டதும் கலரை ஓட்டு போட்டு பார்த்தனால என்ன ஆகுது, இப்படிப்பட்ட ஆட்டுகளுக்கு அப்படிப்பட்ட ஆடுகள் பிறக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இதையே பார்த்துனே இருக்கிறதுனால நல்லா இருக்கிற ஆடு கூட எப்படிப்பட்ட ஆடை பெக்குது, புள்ளி போட்ட ஆடை பெக்குது. ப்ராப்ளம் என்னன்னா, பார்த்துன்னு இருக்கிறதையே இமேஜினேஷன்ல மைண்ட்ல ஓடினே இருக்குது. என்னதான் பியூர் ஒயிட்டா இருந்தாலும் கட்சியில இங்க என்ன ஓடுதோ அதுதான் வெளியில வருது. அப்படி நிக்கல, வாசிங்க, இன்னும் கொஞ்சம் வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்துக் கொண்டு, இப்ப நம்மால பிரிச்சிட்டாரு, திருப்பி புள்ளி போட்டதெல்லாம் யாருக்கு, நமக்கு பிரிச்சிட்டாரு. ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பு மானவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும் யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பாருங்க, திருப்பி பலத்த ஆடுகள் சேரும் போது திருப்பி இதே பண்றாரு. என்ன பண்றாரு, அதே மாதிரி கலையை வெட்டு போட்டுறாரு. இது என்ன பண்ணுது, வருதுகள்லாம் ஒயிட் தான், பியூர் ஒயிட். ஆனா பார்த்து 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 கட்சியில பெக்கிறதெல்லாம் எப்படி புள்ளியும் ஓடு போட்டு தான் வைக்கிறாங்க. பிள்ளைல இது ரொம்ப முக்கியமான விஷயம். விசுவாசிகளா இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இதே இமேஜினேஷன், best imagination can create the best blessing, the worst imagination can create the worst blessing. நீங்களாம் இப்போ பார்த்துருக்கீங்களா, சில நேரத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு புல்லட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறேன், கூகுளில் போய் ஒரு புல்லட் பிக்சரை பார்க்குறேன். இந்த புல்லட் வாங்கணும், ரெட் கலர் புல்லட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பூரா ரோட்டில் போகும்போது உங்களுக்கு என்ன படம் மைண்டில் ஃபுல்லாக ரெட் கலர் புல்லட்டாகவே பார்ப்பீங்க, சரியா? அதுதான் இது. அந்த நாட்கள்ல என்ன நடக்குது, யாக்கோபு என்ன பண்றான், நல்லா ஃபுல்லா புள்ளியும் கோடும் இல்லாத ஆடுகள் கூட பார்க்க வச்சு என்ன பண்றான், அதுக்கு அப்படிப்பட்ட ஆடுகள் பிறக்க வாய்ப்பே இல்லை. ஆனா பிறக்குது. இன்னைக்கு உனக்கும் உன் வாழ்க்கையில உன் சரீரத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வாய்ப்பில்லை. ஆனா நீ இதையே பார்க்கிற, இதையே கேட்கிறனா உன் வாழ்க்கையில அதே தான் நடக்கும். புரியுதுங்களா? ஒரு ரிசர்ச், ஒரு ஸ்டடி சொல்றாங்க, நீ தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசி 10 நிமிஷம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தூங்க போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த நியூஸ் பார்த்துட்டு படுக்கிற ஆளுங்களாம் இருக்குது. இந்த நியூஸை பார்த்துட்டு படுக்கிறவங்கலாம் அவன் தூங்கும் போதும் அவனுக்கு டென்ஷன் தான், எந்திரிக்கும் போதும் டென்ஷன் தானா. ஏன்னா பார்த்துனே இருக்கும் போது நைட்டெல்லாம் என்ன நடக்குது உலகத்தில் என்ன கேட்டு படுக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் வேதம் வாசித்து விட்டோ
இல்ல ஒரு நல்ல பாடலை கேட்டுவிட்ட, நல்ல பாடலாம் கர்த்தரின் பாடலை கேட்டுவிட்ட படுக்கிறவர்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்லீப்போ ட்ரீம்ஸோ மெமரிஸ் இருக்கலாம். ஏன்னா உன் மைண்ட்ல ஓடுது எல்லாமே பிரச்சனையாவே இருக்குது. அதனால தான் நீ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா கூட இருக்கலாம், ஆனா நம்ம பெற்றவர்கள் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் வேற மாதிரியாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம், அவர்களை குறித்து நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்தையில ஓடுகிற கற்பனை இமேஜினேஷன் எல்லாம் மாறணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏன் பத்தவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையில நடந்தனால எனக்கும் இப்படி நடக்கும்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. உன் கற்பனை சரியாக இருந்தா நடக்காதெல்லாம் கூட கர்த்தர் நமக்கு நடக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதாங்க நடக்குது இங்க. இல்ல யாக்கோபு அப்பவே பாருங்க, அவர் என்ன சயின்டிஸ்ட் எல்லாம் தெரியல. அந்த காலத்தின் அப்துல் கலாம் யாக்கோபு, அவனை பார்த்து எத்த ஏமாத்துறான். என்னன்னா டெக்னாலஜி கண்டுபிடிச்சிக்கிறார் பாருங்க. இப்போ உடனே இங்க புதுசா கல்யாணம் ஆன பையன் பொண்ணு அப்பா அம்மா கூட்டின்னு போய் உட்காரச்சுன்னு, நீங்க இந்த படத்தை பாருங்க, இந்த மாதிரியே வெள்ளை குழந்தைங்க ஃபுல்லா ஃபாரின்ல இருக்கிற குழந்தைங்களா படம் போட்டு காமிச்சு, கருப்பா நீங்க இருந்தாலும் வெள்ளை பசங்களை பார்த்தா உங்களுக்கு வெள்ளையாவே குழந்தை பிறகுன்னு சரியா இந்த அட்டம்லாம் பண்ணாதீங்க. ஆனா அதே நேரத்தில் பாருங்க, இந்த இமேஜினேஷன் ரொம்ப முக்கியங்க. சங்கீதம் 23 எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாம் வாசிக்க வேணாம். சங்கீதம் 23 எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். சங்கீதம் 23 சொல்லாத ஆளே கிடையாது. ஆனா do you understand that is the product of the best imagination? தெரியுமா? தாவீது கற்பனை செய்து எழுதின ஒரு சிறந்த சங்கீதம். It was born out of the best imagination. அவன் கற்பனை செய்யறான். எப்படி? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்ன புல்லுள்ள இடங்கள்ல ஒன்னு என்ன தாவீது கழுத்துல மாட்டி கர்த்தருக்கு அப்படியே கூட்டிட்டு போய் புல்லு சாப்பிட வச்சாரா? இல்ல, கற்பனை செய்கிறான். புல்லுள்ள இடங்களை கொண்டு போறார், அமர்ந்த தண்ணீர். அவன் கற்பனை செய்து எழுதின சங்கீதம் தான் இன்னைக்கு நைட் அண்ட் டே நமக்கு பிரேயரா இருக்குது. பிகாஸ் he had the best imagination of God's love and protection and provision in his life. Hallelujah. ஐயா தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கும் விசுவாசிகளாக கர்த்தரின் அன்பை குறித்து, கர்த்தரின் பாதுகாவலை குறித்து we need to have the right picture. அப்ப நீங்க என்ன பண்ண, இன்னைக்கு நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோம்? இன்னைக்கு சங்கீதம் 23 நம்ம எழுதுனா ஒன்னும் இல்லை, வீட்டில் போய் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு கற்பனையா உட்காந்து சங்கீதம் 23 எழுதுனா நம்ம எப்படி எழுதுவோம்? சிலர் கர்த்தர் என் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டியாக இருக்கிறார், இல்ல அப்படி எழுதுவீங்களா? என்ன எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? இன்னைக்கு what is your imagination that how God has been protecting you? நீங்க சங்கீதம் 23 எழுதுனா எப்படி எழுதுவோம்? நம்ம யோசிக்கிறதே இல்லையே. அவன் ஏன் அதை எழுதுனா, கர்த்தரை குறித்து சரியான ஒரு படத்தை, சரியான ஒரு சிந்தையை வைத்து கொண்டுதான். அதனால தான் இன்னைக்கு சங்கீதம் 23 நமக்கு ஒரு சிறந்த ஜெபமாக இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, கற்பனை ரொம்ப முக்கியம். அடுத்தது யாக்கோபு கதைக்கே போவோம். இப்போ யாக்கோபு என்ன பண்றாரு? சொத்தெல்லாம் பிரிச்சுக்கினாரு, ஆடலாமான்னு ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது யாக்கோபு ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார். அண்ணனை போய் மீட் பண்ணோம் அப்படின்னும் போது யாக்கோபு ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார். யாக்கோபு 32 அதிகாரம் வசனம் 6, 7, 8 வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். 400 பேரோட உன்னை, அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா he is coming to meet you with 400 men. எப்படி? உன்னை சந்திக்க 400 பேர் கூட வரார். ஒன்ன நம்பால என்ன பண்றார்? வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து, எப்ப 400 பேர் கூட தான் வரானா? 400 பேர் எடுத்து உன்னை சாப்பிடிக்க வரானா? 400 பேர் எடுத்து உன் கையை காலை உடைக்க வரானா? 400 பேரோட யாக்கோபு வராரு. அவ்வளவுதான். வரான உடனே நம்பால் மைண்ட் இமேஜினேஷன் என்ன? நம்மளதான் ஏன் காலி பண்ண போறான், நமக்கு தான், நம்மள சாவடிக்க போறான். உடனே மைண்ட்ல பிக்சர், இங்க குத்துவானா தெரியலையே, சும்மாலாம அவன் தோலை வேற போட்டுன்னு போய் நம்ம என்ன பண்ணோம், ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி பண்ணோம், எங்க குத்த போறான்? மைண்ட்ல ஓடுற பிக்சர் பாரு. உடனே அவர் என்ன பண்ணார்? வாசிங்க. வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும், மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம சிக்க ஆவறதுக்கான நிறைய முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம மைண்ட்ல இமேஜின் பண்ணி வியாகுலப்பட்டு இப்படி ஆயிடுமா. அப்படி சில பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 25 வயசு ஆயிடக்கூடாது பிள்ளைகளுக்கு. என்கிட்ட சில எல்லாம் வந்து, ஐயோ ரொம்ப லேட் ஆச்சுங்க, முத்துலாம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம போயிடுமோ, 25 தான் இருக்குது, இன்னும் இருக்குதுங்க டைம், இப்படி ஆகாம போயிடுமோ, அப்படி நடந்துருமோ. இல்லைங்க, எங்க குடும்பத்துல இந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க, நீ அப்படி யோசிச்சுனே இருந்தா அப்படிதான் ஆகும், நான் எதுவுமே பண்ண முடியாது.
ஜோம் பண்ணி எதுவுமே, ஏன்னா உன் மைண்ட்ல ஓடுற பிக்சரை என்னால மாத்தவே முடியாது. வியாகுலப்பட்டு என்ன பண்றாரு வாசிங்க. தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். அவன் முடிவே பண்ணிட்டான். எப்படி முடிவு பண்ணா, ஏசா வந்து ஒரு குடும்பத்தை காலி பண்ணாலும் ஒரு குடும்பம் போட்டோம், ஒரு குடும்பமாவது தப்பிக்கிட்டோம். Can you see the picture which is running in his mind? அவன் இமேஜினேஷன்ல அவன் முடிவு பண்ணிட்டான், ஏசா வந்து ஒரு குடும்பத்தை காலி பண்ண போறான். Your imagination prepares you for the best or your imagination prepares you for the worst. புரியுதா? நீ எதை கற்பனை பண்ணுகிறியோ அது உன் வாழ்க்கையில சிறந்த ஆசீர்வாதத்துக்கு உன்னை ஆயத்தம் பண்ணும், இல்ல உன் வாழ்க்கையின் worst கண்டிஷனுக்கு உன்னை ஆயத்தம் பண்ணுகிறது. ஐயா, நாளைக்கு 1000 காரியங்கள் நடந்தாலும் திங்கக்கிழமை நான் போறேன், திங்கக்கிழமை என் வாழ்க்கையில பெஸ்ட் நாளா இருக்க போது, நான் போய் எங்க ஆபீஸ்ல நிற்கும் போது எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு, எனக்கு விடுதலையை கொடுக்க போறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு, சரியான கதவை திறக்க போறாரு, நான் போய் நிற்பேன். எதிர்மறையான காரியங்கள் கூட கர்த்தர் எனக்கு சாதகமாக நாளைக்கு என் ஆபீஸ்ல மாத்துவாரு, என் குடும்பத்துல போவேன், வீட்டுக்கு போனாலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதை நான் யோசிக்கணும், கற்பனை செய்யணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஐயோ இங்கே இப்படியா வீட்டுக்கு போனா என்ன இருக்குதோ எனக்கு அப்படின்னா, சந்தோஷமான காரியங்கள் உங்க வீட்டில் இருந்தாலும் ஆல்ரெடி நீ பிக்சர் பண்ணிட்ட, உனக்கு வீட்டில் எப்படி இருக்கும், பிரச்சனை தான் இருக்கும். பிள்ளைகளே, ஆஃபீஸில் எவனோ ஒருத்தனை வேலையை தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஐயோ லே ஆஃப் பண்ணுறாங்க, அடுத்தது நம்ம தானே, அடுத்தது கண்டிப்பாக லிஸ்ட்டில் உன் பேர் இல்லைனா கூட வந்துடும். ஏன்னா நீ ஆசைப்பட்டுட்ட, எப்படி அடுத்தது நம்ம தான், அவன் வந்துடும் உன் பேர் லிஸ்ட், அங்க உன் பேரே எழுந்திருக்காது. ரைட்? நம்மளா போய் கேட்டு 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 கேட்டு, because you have the wrong picture in mind. பக்கத்துல பார்த்து சொல்லு, இமேஜின் பண்றத மாத்து, தவறா இமேஜின் பண்ணாத, சேஞ்ச் யுவர் இமேஜினேஷன். அங்க பாருங்க, அதே மாதிரிதான் யோசேப்பு ஆடையை எடுத்து என்ன பண்றாங்க, ரத்தம் போட்டு எடுத்துன்னு போறாங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறாரு. சங்கீத ஆதியாகமம் 37 அதிகாரம் வசனம் 33, 34, 35 வாசிங்க. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான். அதாவது பாருங்க, இவனுங்க எடுத்துன்னு போய் அங்கேயே தான் கொடுக்குறானுங்க. உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிட்டாரு, கற்பனை என்ன ஓடுது பாருங்க, வாசிங்க. இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. நம்மாலே முடிவு பண்ணியாச்சு. அங்க ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, முடிச்சிச்சு. அப்புறம் யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி, இவர் என்ன பண்ணிட்டாரு, தன் வஸ்திரங்களை கிழித்து, அவன் ட்ரெஸ் கிழிஞ்சுக்கிறத விடுங்க, அவனை ஒரு அனிமல் தான் சாவச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ்ஸையும் கிழிச்சுக்கிறாரு. நம்பாலு வாசிங்க. தன் அறையில் ரட்டி கட்டுக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடுக்காமல் அவர் என்ன பண்றாரு பாருங்க. சில கேரக்டர்ல உங்க பேர் இங்க எழுதிக்கணும், வாசிங்க. இடம் கொடுக்காமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். சாவர வரைக்கும், குழிக்குள்ள போற வரைக்கும் அதே துக்கத்தோடு நானும் சாவேன், கூடதுல சாவடிப்பேன். புரியுதா? அதே துக்கத்தோடு. எவனாவது வந்து அங்க சொன்னாங்களா, ஐயா நாங்க கண்ணால பார்த்தோம் உன் பிள்ளைய இவன் சாவச்சிட்டான்னு சொன்னாங்கன்னா, ஒருத்தனை சொல்ல என்ன பண்றாங்க, ட்ரெஸ் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. ஆண்ட்ரூ பாக்குறாரு, பாஸ்டர் ரீனுகுமார் டவல் தானே, அவர் டவர் இங்க கிடக்குது, அவரை காணோம், என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான்னு என்ன அர்த்தம்? அப்படிதான் ஆகுது. ட்ரெஸ்ஸை பார்க்கறான், இன்னைக்கு பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான், அவன் இப்படிதான் ஆயிட்டான்னு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய காரியங்களை உன் வாழ்க்கையில நடக்காத காரியங்களே நீ தவறாக முடிவு பண்ணி நீ யோசித்து சாவர வரைக்கும் அப்படி யோசித்து கூட உரிலையும் சாவடிக்கிற. Do you understand? You have a wrong set of thoughts and your thoughts influence others in your life. பக்கத்துல பார்த்து சொல்லு, எப்ப தப்பா நினைக்கிறதை நிறுத்து முதல்ல. கடைசியா நான் முடிக்க போறேன் ஒரு கதையை சொல்லி. என் பாயிண்ட் என்ன, வாட் எவர் யூ வாண்ட் டு கிரியேட் இன் யுவர் லைஃப், யூ ஃபர்ஸ்ட் கிரியேட் இன் யுவர் இமேஜினேஷன். உன் வாழ்க்கையில நீ எதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுகிறாயோ அதை முதல்ல
கற்பனை செய்ய ஆரம்பி. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இப்படிதான் நடக்கும். ஆனா இல்லையா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நடக்கும், என் பிள்ளைகள் நடக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் சரீரத்தில் நடக்கும், நான் நல்லா இப்படி இத்தனை ஆண்டு நான் வாழ்வேன், சுகத்தோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன் அப்படின்னு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சு அதையே நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் அதை செய்வார்யா. அல்லேலூயா. வாசிப்போம் மத்தேயு புத்தகம் 8வது அதிகாரம். இங்க ஒரு மனுஷனின் கற்பனையை குறித்து கொஞ்சம் தயவு செய்து நல்லா பாருங்க. இப்படிப்பட்ட அற்புதத்தை இவன் பெற்றுக்கொள்வதற்கான காரணம் இவன் செய்கிற கற்பனை. வாசிங்க மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 5-6. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். 100க்கு அதிபதி இவன் ஒரு ரோமர் அதிபதி, எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாட்கள்ல ரோமன்ஸ் ஜூஸ் கிட்ட ஹெல்ப்பே கேட்க மாட்டாங்க, யூதர்களிடத்துல போய் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது அசிங்கம், ரோமர்கள் அதை கேட்க மாட்டாங்க. அடுத்தது இவன் ரோமர்களே இவர் 100க்கு அதிபதி, பெரிய ஆளு. இவர் கீழே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. இவர் போய் உதவி கேட்கிறார். அதுவும் யாருக்காக கேட்கிறார் பார்த்தீங்கன்னா, இவன் ரொம்ப நல்லவன். யாருக்காக கேட்கிறான்னா அவனுடைய வேலைக்காரனுக்காக. சரியா? அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அடிமை வேலைக்காரனா வேலைக்காரன் தூக்கி போடுன்னுவானுங்க வெளில. சரியா? அவனை யூஸே பண்ண மாட்டாங்க. ஆனா இவன் எப்படிப்பட்ட ஒரு நல்லவன்னா, வேலைக்காரனுக்காக போய் கர்த்தர் இடத்துல மன்றாடுகிறான். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனையோ பேர் வீட்டில் வேலைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. சரியா? உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ இல்லை நம்ம வீட்டில் வேலை செய்கிற மெய்ட்ஸ் கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம்? அவங்களுக்கு நீங்கள் வீட்டில் மீது இந்த நல்லா எடுத்துன்னு போன்னு கொடுக்குறது முக்கியம் இல்லை, அவங்க எத்தனை பேருக்காக சர்வன்ஸ்க்காக ஜெபம் பண்ணுறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. 100க்கு அதிபதி ஒரு அடிமைக்காக ஒரு வேலைக்காரங்க கட்டடத்தில் போய் மன்றாடுகிறான். என்ன கேட்குறான்? வாசிங்க. அதற்கு இயேசு என்ன சொல்கிறான்? ஐயா, என் வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? அவன் நிலைமை என்ன? வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதாவது லூக்கால வாசிக்கும் போது he is dying அப்படின்னு போட்டிருக்குது. அவன் சாவர நிலைமையில இருக்கிறான், கொடிய வேதனை, திமிர்வாதம். சோ இப்படி இருக்குது. ஆனா இவன் என்ன யோசிக்கிறான் பாருங்க, இயேசுவின் இடத்துல போனா சுகம் கிடைக்கும். ஆனா எப்படி யோசிக்கிறான் பாருங்க. உடனே இயேசு என்ன சொல்றார்? வாசிங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். இயேசு கிறிஸ்துவே வாலண்டியர் என்ன சொல்றாரு? நான் வீட்டுக்கு வரேன்யா, வீட்டுக்கு வந்து உனக்கு சுகம் கொடுக்கிறேன். ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க. வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வராதீங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன். எங்க இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கல. இயேசு பண்ண அற்புதங்கள்ல இது வரைக்கும் தொடுகிறாரு, கண்ணை தொடுறாரு, கையை வைக்கிறாரு, போன்றாரு, வான்றாரு, அற்புதம் நடக்குது. ஆனா இது வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ஹீலிங் நடக்கல. புரியுதா? இன்னும் லாங் டிஸ்டன்ஸ், அந்த காலத்துல வாட்ஸ்அப் மெசேஜ் யூ ஆர் ஹீல்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன்ஸ்டாகிராம் ஐ அம் பிரேயிங் ஃபார் யூ, அதெல்லாம் இல்ல. லாங் டிஸ்டன்ஸ்ல அது வரைக்கும் ஒரு ஹீலிங் நடக்கல. ஆனா அந்த ஹீலிங் நடப்பதற்கான காரணம் என்னன்னா, இங்க ஒருத்தன் இமேஜின் பண்ணி பார்க்கறான். ஐயா, இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் இருந்தா மற்றவங்களுக்கு செஞ்சா மாதிரி அற்புதம் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என் வீட்டுக்கு அவர் வர தேவையில்லை. இவன் கற்பனை பண்ணி பார்க்கறான், இவ்வளவு வல்லமையான தேவன், அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதாதா, அவர் அங்கிருந்து சொன்னா போதும் எனக்கு இங்க சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு our God is a creatorங்க, our God is a designer. அவர் மாதிரி கிரியேட் பண்ண வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நான் சொல்றாரு, உன் அற்புதங்களை நீ வித்தியாசமா யோசி, வித்தியாசமான காரியங்களை கற்பனை பண்ணு. இன்னொருத்தங்க நடந்தா மாதிரியே எனக்கு நடக்கணும் நீ யோசிக்காத. நடக்காததை என் கர்த்தர் செய்வார். ஏன்னா அவருக்கு இன்னொன்னா, அவருக்கு ஐடியா இல்லாம இஸ் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஐடியாஸ். இன்னும் மில்லியன் கணக்கான ஐடியாஸ், அற்புதங்கள் அவர் கணக்குல இருக்குது. அவர் நான் நினைக்காததையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்ற? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். இப்போ ஒன்னு யோசிங்க, எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறாங்க? 7.5 பில்லியனா? கரெக்டா? அது எத்தனை ஆயிரம் கோடி கரெக்டா தமிழ்ல தெரியல. 7.5 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் நினைப்பதற்கும் இவ்வளோ பேர் யோசிக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னும் இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சு ஆளாளுக்கு ஒரு ஐடியா யோசிக்கிறோம். கண்டிப்பா இங்க இருக்கிற இத்தனை ஆட்களுக்கு மத்தியில டெஃபினட்டா நம்ம ஒரு ஐடியா திருப்பி நமக்கு வரும். ஆனா எத்தனை கோடி மக்கள் உலகத்துல இருந்தாலும் வசனம் சொல்லுது, அவ்வளோ கோடி மக்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்?
தப்பு நம்ம மேலதான். இப்படிப்பட்ட அற்புதத்தை நம்ம கற்பனை செய்யவே இல்லை. அதனால சொல்றாரு ஐயா, ரொம்ப முக்கியமான விஷயம், உன் விசுவாசத்துக்கும் அர்ப்பணத்துக்கும் முதல் வித, நீ எதை கற்பனை செய்கிறாய், எதை யோசிக்கிற. அப்ப வாசிங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு, வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். உடனே 10வது வசனம் வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இயேசுவே ஆச்சரியப்படுறாருயா. எப்படி? டேய், நம்ம தான் ஆச்சரிய அற்புதங்களை செய்வோம், நம்மளையே அசர வைக்கிற மாதிரி இங்க ஒருத்தன் யோசிச்சுக்கிறான். இயேசுவே ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றார், வாசிங்க. தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. குடும்பத்திலே என்னுடைய மக்கள் மத்தியிலே நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல. நானே யோசிக்காத ஒரு விஷயத்தை அவன் யோசிச்சிருக்கிறாயா. தேவப்பிள்ளை, நீ கர்த்தர் இதை தான் நம்ம வாழ்க்கையில விரும்புகிறாருங்க. Do not think ordinary things in your life. சாதாரணமான காரியங்களை யோசிக்காதீங்க, சில்லற காரியங்களை யோசிக்காத. சில்லற காரியத்துக்காக வந்து ஜோம் பண்ணு, சில்லற காரியத்துக்கு மற்ற ஊழியக்காரங்க உயிரை வாங்கின யோசிக்க. கர்த்தர் சொல்றாரு, நீ கற்பனை பண்ண முடியாத விஷயத்தை நான் பண்ணுவேனா, நீ அப்படிப்பட்ட காரியங்களை யோசி. நீங்க தயவு செய்து உன் கற்பனைக்கு உன் வயது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. புரியுதா? உன் கற்பனைக்கு உன் வயது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. உன் கற்பனைக்கு உன் அனுபவம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நான் கண்டனால இவ்வளவுதான் நடக்கும். நோ. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, வாசிங்க. 13வது வசனம் அவனை பார்த்து சொல்றாரு. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. உடனே என்ன நடக்குது? அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நேரத்துல வேலைக்காரன் சொஸ்தமடைதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நீ கர்த்தர் சொல்றாரு, நீ வீட்டுக்கு போ, சந்தோஷமா போ. நீ எதை கற்பனை பண்ணுகிறியோ, எதை விசுவாசிக்கிறியோ, அதன்படியே கர்த்தர் உனக்கு நடக்கும் என்று சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. So how much are you going to think today? ஐயா, இல்லையாச்சா, காலம் கடந்து போயிடுது, ஆனா நடக்காது. அதனால இது கிடைச்சா பரவாயில்ல. என் பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்குது, அதனால இதை வாங்க முடியாது. என்னுடைய திராணி இவ்வளவுதான் இருக்குது, என் டேலண்ட் இவ்வளவுதான் இருக்குது, அதனால உன் அறிவை வச்சு தயவு செய்து கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போற காரியங்களை தடை பண்ணாதீங்க. நீயும் தடை பண்ணாத, உன் புள்ள வாழ்க்கையும் தடை பண்ணாத. God is saying, think big. தயவுசெய்து இமேஜின் பண்ணு. We have a creative Godங்க. படைக்கிறவர் நம்ம கூட இருக்கார். யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட கிரியேட்டர்னா இன்னைக்கு வானம் பூமி எல்லாம் எப்படி யோசித்து படைச்சிருக்காரு. அவர் சொல்றார், அந்த திறனை நான் உனக்கும் கொடுத்திருக்கேன். உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட கற்பனைகள் இருந்தா உன் எதிர்காலம் அப்படியாக அமையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, உன் வாழ்க்கையில நீ 50 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம். உடனே நீ இப்படிதான் இவ்வளவு நாள் நடந்திருக்குது, சான்ஸே இல்லையா? எவனுக்கு என்ன வேணா நடந்திருக்கட்டும், ஆனா மற்றவங்களுக்கு நடக்காத கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்றவர்களுக்கு நடக்காத ஒரு புது பலன் எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நேற்று ஜிம்ல பேசும்போது என்னுடைய ஒரு ட்ரைனர் வந்து பேசினார். அப்போ ஒருத்தர் போட்டோ காமிச்சார். பாஸ்டர், நான் வந்து போன வாரம் இங்கே பாடி பில்டிங் போயிருந்தேன். அப்போ பாருங்க, இவருக்கு என்ன வயசு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு என்னங்க, ஒரு 52 53 அங்கே ஒருத்தர் பாடி பில்டர்னுங்கிறாரு, 83 வயசு. 83 வயசுல நம்ம இந்தியனா? ஐயோ, இன்னையா வாய்ப்பே இல்லைன்னா இருக்கிறாங்க. ஏன்னா he decided in his mind that he would be fit, he would be strong. 83 வயசுல அப்படி இருப்பேன்னா நம்ம இருப்பான். நம்ம பார்த்தோன்னா இங்க 23 வயசுலயே அவன் இருக்க முடியல, எல்லாம் ஆடி நிக்குது. ஏன்னா இங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு இது ஆவாது, வேலைக்காவது, வீக்கு வராது, முடியாது. ஏன்னா எங்க பேக்ரவுண்ட் இவ்வளவுதான் எங்க கெப்பாசிட்டி. அது வேற இன்னொரு வார்த்தை. இந்த கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சோம் என் கையில கட்சான்னு வச்சுங்களேன், இவ்வளவுதான் என் கெப்பாசிட்டி. இன்னைக்கு உன் கெப்பாசிட்டி படுக கர்த்தர் உன்னை நடத்துறாரு. உன் கெப்பாசிட்டி படுக நீ வாழ்ற. கெப்பாசிட்டி இல்லாத கர்த்தர் செய்வாரியா? அதை நான் யோசிக்கணும், அதை நான் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தயவு செய்து தேவப்பிள்ளைகளே, வரப்போகிற நாட்கள்ல அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகுது? இந்த உலகம் சொல்றதை நீ கேட்க போறியா? நியூஸ் சேனல் சொல்றதை கேட்க போறியா? உன் பக்கத்துல இருக்கிற உன் ஆபீஸ்ல சொல்றதை கேட்க போறியா? இல்லையா, வேதம் சொல்லுது, நான் தரிசித்து நான் பார்த்து நடக்க மாட்டேன், நான் பார்க்காததை விசுவாசித்து நடப்பேன், பெரிய காரியங்களை யோசிப்பேன், இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களை என் வாழ்க்கையில கர்த்தரிடத்துல கேட்பேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில செய்வாரு. கர்த்தரையே ஆச்சரியப்படுத்துற காரியங்களை நான் கேட்பையா? That should be my faith. வசனம் சொல்லுது, Jesus was amazed. இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நீ கேட்கணும்யா. ஹல்லேலூயா. எடுத்த உடனே, ஆண்டவரே பாஸ்டர் சொல்லிட்டாரு,
மவுண்ட் ரோட்ல அந்த எல்ஐசி பில்டிங் மேல எனக்கு ரொம்ப நாளா கல்லு ஆண்டவரே, அந்த பில்டிங்ல இருக்கிறது ஃபுல்லா என் கடைங்க. இது பேராசை. இந்த காரியங்களை கர்த்தர் கேட்க சொல்லு. எடுத்த உடனே உங்களை பெருசா யோசினா அப்படிதான் கேட்பீங்க. ஆண்டவரே, அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இருக்கிற இடம் எனக்கு பிடித்திருக்குது ஆண்டவரே, பெருசா வேணாம் ஆண்டவரே, சென்டர்ல ஒரு 2 ஃப்ளோர் மட்டும். நான் சொல்றேன், எனக்கு கர்த்தர் அதை செய்ய முடியாதா? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, கர்த்தர் நினைச்சா எல்ஐசி பில்டிங்ல, எக்ஸ்பிரஸ் அவென்யூல, ஃபீனிக்ஸ் மால்ல எதையும் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். ஏன்னா வானமும் பூமியும் எல்லாமே அவர் கையில தான் இருக்குது. அது அவர் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிற மாதிரி சரியான காரியங்களை நீ விசுவாசத்துல யோசிச்சினா, சுகத்தை கற்பனை பண்ண ஆரம்பி, ஆசீர்வாதத்தை கற்பனை பண்ண, மேன்மையை கர்த்தர் உனக்கு பயன்படுத்துவதை நீ யோசிக்க ஆரம்பி, கர்த்தர் அந்த காரியம் வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த ஹாலில் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 5 பேர். அப்போ நான் ஒரு தடவையும் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப சில வருஷங்கள்ல இந்த ஆடிட்டோரியத்தில் நின்று நான் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த ஆடிட்டோரியத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுவதை நான் கற்பனை செய்ய ஆரம்பிச்சேங்க. இன்னைக்கு கர்த்தர் மகா கிருபையினால நான் எதை கற்பனை செய்தனோ கர்த்தர் அதை செய்யும்படியாக இதே ஆடிட்டோரியத்தில் நின்று ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கம் செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ என் கற்பனை என்ன ஆச்சுன்னா, நான் பெரிய ஸ்டேடியம்ல நின்று பிரசங்கம் செய்வதை கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். அதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த ஸ்டேடியத்தில் நீங்களும் இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ செய்கிற கற்பனை கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பார்.